Hi all, welcome to Aradham Kitchen. ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு பாவக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தாக்க நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நுனியில் மட்டும் அப்படியே ஜாயிண்ட்டாக இருக்கட்டும். கீழே வரைக்கும் அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருந்து விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறப்ப நமக்கு ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பூவாட்டமே விரிஞ்ச மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பாவக்காயும் கட் பண்ணி விதை எடுத்துட்டு உப்பு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் மிளகாய்த்தூள், உப்பு, சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், பொடி செய்த வெல்லம், புளித்தண்ணி, அது கூட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பாவக்காயெல்லாம் நல்லா தண்ணி ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உள்ளே ஏதாவது விதை இருந்துச்சுனாலும் எடுத்துடலாம். எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி தண்ணி நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற பவுடரில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். எல்லா பாவக்காயும் இந்த மாதிரி நல்லா பவுடரில் போட்டு கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பாவக்காய் அப்படியே அழகாக பூவாட்டமே இருக்குது. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாவக்காய் ஆட்டமே தெரியல, ஒரு பூவாட்டம் நல்லா விரிஞ்சிருக்கு. இது உப்பு, புளிப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லா சுவையோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.